அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், மாடி தோட்டத்தில் வந்து கொய்யா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ தாய்வான் கொய்யா உள்ள பிங்க் கலரில் இருக்கோங்க இல்லைங்க, அந்த கொய்யா, நாட்டு கொய்யா எல்லாமே மாடி தோட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கோங்க. மாடி தோட்டத்துலேயே கொய்யா வந்து நல்லபடி வளர்க்கலாங்க. இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொய்யா ரொம்ப பிடிக்குங்க. அது இல்லாமல் பல விதமான சத்துக்கள் கொய்யாவில் இருக்குதுங்க. இப்போ சுகர் இருக்கிறவங்க, இல்லை வந்து பிபி இருக்கிறவங்க, அப்புறம் அஜீரண கோளாறு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கொய்யாவை வந்து நல்லபடி சாப்பிட்லாங்க. இப்போ பல்வலி இருக்கிறவங்க இந்த இலைகள், கொய்யா இலைகளை வந்து பல் வலிக்கிற பல்லில் வந்து வச்சு நல்லா மென்னுட்டு அதை வந்து துப்பிட்டாலே அந்த பல்வலி குறைஞ்சிருங்க. இப்படி பலவிதமான நன்மைகள் வந்து கொய்யாவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு அகலமான ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க. அதில் செம்மண் கலவை கொஞ்சம் வந்து கோகோபீட் போட்டுக்கோங்க. மாட்டு எரு, மண்புழு உரமெல்லாம் கலந்து நம்ம விதைகளையும் நட்டு வைக்கலாம். இல்லைன்னா சின்ன கன்று கிடச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து ஊனி வச்சாலே நல்லா செழிப்பாக வளர்ந்துருங்க. மாதத்துக்கு ஒரு தடவைங்க வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஊற வச்சு அந்த தெளிஞ்சப்புறம் புளிச்சப்புறமா அந்த தண்ணியை கொடுத்துட்டே வாங்க. செழிப்பாக வளருங்க, காயும் நிறைய வைக்குங்க. இப்படி வந்து நம்மளே வளர்த்துக்கலாங்க மாடி தோட்டத்தில். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.